மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 16ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லிலியன் ஒகாவோர், லாகோஸ், நைஜீரியா. தலைப்பு புயலில் அமைதி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதிகாலையில் விமானம் புறப்பட்டதும் எனக்கு தேவைப்பட்ட நித்திரையும் ஓய்வும் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் சில நிமிடங்களில் காற்றின் கொந்தளிப்பு ஏற்படும் என்று விமானி அறிவித்தார். காற்றின் முதல் அலை தூக்கத்தில் இருந்த என்னை ஆசனத்திலிருந்து தூக்கி போட்டது போல இருந்தது. ஆனாலும் தூங்க முயற்சித்தேன். விமானம் குலுங்கியபடியால் தூங்க முடியவில்லை. புயலின் போது இயேசு படகில் எப்படி தூங்கினார் என்று யோசித்தேன். அந்த நேரத்தில் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்பதன் அர்த்தத்தை அறிந்து கொண்டேன். விமானத்தின் அசைவுகள் கடுமையானதாக இருந்தாலும் எனது உள்ளத்தை நோக்கிய போது அங்கே அமைதி இருந்தது. குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் அது அமைதி என்பதில்லை என்பதை உணர்ந்தேன். இன்னும் சரியாகச் சொன்னால் புயலின் மத்தியில் அமைதியாக இருப்பதை தெரிந்து கொள்வதாகும். ஆனால் அதை எங்களால் தனியாக செய்ய முடியாது என்பதால் தான் இயேசு தமது சமாதானத்தை எமக்கு தந்தார். எமது வாழ்வில் புயல்களை நாம் எதிர்கொள்ளும் போது ஜெபித்தல் அல்லது ஏற்றுக்கொள்வது எமக்கு அமைதியை தரும். ஜெபமானது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தரும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. குழப்பங்கள் வரும்போது கிறிஸ்துவின் சமாதானம் எமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நினைத்து கொள்வோம். ஜெபம். அன்பான கடவுளே, கஷ்டமான நேரங்களிலும் உங்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. புயலின் மத்தியில் கடவுள் என்னுடன் இருப்பதால் எனதுள்ளத்தில் சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.